வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த மாதம் அவர்களுக்கு கிரகநிலை மாற்றங்கள் எவ்வாறு இருக்க போகுது, அடுத்த 15 நாட்களுக்கு என்னென்ன சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, நன்மைகள் நடக்கும், நீங்கள் எந்த செயலில் ஈடுபட்டால் நன்மை நடக்கும், எதில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாங்க. இனி வரும் நாட்கள் இனிமையான நாட்களாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு பதிவை மேலும் தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இரத்த சொந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக திகழ்வாங்க. அவர்கள் சொந்த பந்தங்களை விட்டு கொடுக்காத நபர்களும் கூட. அவர்கள் எப்பவுமே சந்தோஷமாக அடுத்தவங்களை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெரிய குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். இரக்க குணம் நிறைந்தே காணப்படக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசி அன்பர்கள் மட்டும்தாங்க. அந்த மாத 15 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்த நிலைமையிலிருந்து நீங்கள் முன்னேற போகிறீங்க, அது இல்லாமல் என்னென்னலாம் உங்கள் ராசி பலன்களாக இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாங்க. மேலும் உங்களுக்கு தேவையான ஜோதிட தகவல்கள் ஏதாவது உங்கள் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் அதிலிருந்து கருத்துக்களையும் மற்றும் இதர சந்தேகங்களையும் பெறலாங்க. இதிலிருந்து உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். கடக ராசியினருக்கு கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் இருக்கிறாங்க. அதனால் சூரியன் புதனும் பார்த்திங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. சுக்கிரன் கேது அதிர்ஷ்டம ஸ்தானத்திலையும், சனி பாக்கிய ஸ்தானத்திலையும், ராகு லாபஸ்தானத்தில் இருக்காங்க. குரு அயன சயன போக ஸ்தானத்தில் வராங்க. இதில் கூட செவ்வாய் வளம் வரதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நன்மையே நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது சுயமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியங்களும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கடகராசி அன்பர்கள் எப்போதுமே மனசாட்சிக்கு எதிராக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது தெரியுங்க. அதுபோல தான் அடுத்த 15 நாட்கள் வாக்கு ஸ்தானத்தில் சூரியன் இருக்க, சனி அஸ்தம ஸ்தானத்தை பார்ப்பதால் கொஞ்சம் பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளணும். அது முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. எதை பேசினாலும் வார்த்தைகள் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிப்பது நன்மை தரும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் மௌனம் காத்து நீங்கள் செயல்படுங்க. உங்கள் முன்னேற்றம் உங்கள் கையில் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகும் மாதம் இந்த மாதம் சொல்லலாம். பணவரத்து திருப்தியாக இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னடா பணம் வரலையே, பணம் கைக்கு வந்த பாடு இல்லை, செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் முற்றிலும் மறைந்து போகுங்க. உங்களுக்கு பணவரத்து இருக்கும். வீண் வலி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அதுவே உங்களுக்கு வீண் வலியை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாங்க. குடும்பஸ்தானத்தில் கேது இருப்பதனால் உங்களுக்கு குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்கிறேன். தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொழில் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். மெத்தனமாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். பழைய பாக்கிகள் வசூலிப்பது ஆறுதல் தரும். உங்களுக்கு ஏதாவது கடன் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கண்டிப்பாக அது உங்கள் கை சேரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் கூடுதல் கவனம் தேவைங்க. ஏதாவது நீங்கள் வியாபாரம் முதலாக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க. அது உங்களுக்கு சிறந்ததுங்க. கவனமற்று நீங்கள் ஏதாவது பண்ணினா அது கொஞ்சம் கஷ்ட நிலைக்கு தள்ளிவிடும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது உத்தியோகத்தை பொறுத்தவரை வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்குங்க. இந்த மாதம் முழுவதும் வீண் அலைச்சலாக இருக்கும். ஆனால் பலன் கைக்கு சேரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அலுவலகத்தில் வேலை புரிவர்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. மேல் இடத்திற்கு செல்வதற்கும் சிறந்த வழிகளாக இந்த மாதம் காட்டி கொடுக்கும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றம். அடுத்தது குடும்பத்தை பார்க்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து செயல்படுவது மிகவும் நல்லதுங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் கேது உங்களுக்கு இருக்கிறாரு. அதனால் சிறு சிறு சண்டைகள், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவக்கூடும். இதனால் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க.
அடுத்தது சிறந்த முடிவுகளை எடுக்க இது நன்மையாக அமையும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பிள்ளைகளை பொறுத்தவரை குடும்பத்தில் பிள்ளைகளின் கல்விகள் அவங்கள ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது மிகவும் நல்லதுங்க. அவர்கள் எந்த ஒரு சின்ன காரியம் செய்தாலும் நீங்கள் அவர்களை பாராட்டி பாருங்கள். அவர்கள் சிறந்த முறையில் உங்களுக்கு பதிலை தருவார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் சிறு சிறிதாக இருக்கலாம். ஆனால் அது மறைந்து போகும். நீங்கள் அன்பை காட்டுங்க, அது உங்களுக்கு திரும்ப வந்து சேரும். பெண்களுக்கு இந்த மாதம் இந்த அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரக்கூடிய நாட்களாகவும் இனிவரும் நாட்கள் அமையும். வீண் பேச்சை குறைப்பது சிறந்த நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவர்களிடம் உங்களது அந்யோன்யத்தை சொல்ல வேண்டாம். அவர்கள் அதுவே பெரிதுபடுத்தி உங்களை ஏமாற்றி விடுவார்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்கள் முன்னேறி செல்வதற்கான சிறந்த நாட்களும் இனி வரும் நாட்கள் அமையுங்க. அடுத்தது கலைத்துறையினருக்கு எப்படி இருக்குது அடுத்து 15 நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீண் விவகாரங்களில் தலையிட்டு ஒதுங்கி சென்று விடுங்க. ஏன்னா நீங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது. மற்றவர்களிடம் வீண் விவாதங்களுக்கு செல்ல வேண்டாம். அதுவே உங்களுக்கு கெட்டதாக வந்து அமையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் நடக்க இருக்குங்க. அதனால் பாதுகாத்து செயல்படுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அரசியல் ரீதியான துறையினருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பு போடுவீங்க. அதற்கான முன்னேற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு அடுத்து 15 நாட்கள் இருக்குங்க. இது அடுத்து பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு வேறு என்ன சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மேலிடத்தில் திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். அதுவும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. தொண்டர்களின் பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படியுங்க. அதுவே சிறந்ததாக உங்களுக்கு காணப்படும். அடுத்து கிரகநிலை மாற்றம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, பூரண பூசம் 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள். குழந்தைகளால் நன்மை பெறும் காலமும் விரைவில் வந்து சேர்வதால் உங்களுக்கு சிறந்த முறையில் இருக்குங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவி அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். பொன்பொருள் சேரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லைங்க. கண்டிப்பாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறந்த முறையில் பொன்பொருள் சேருங்க. மனதில் அமைதி குறையும். எல்லா விதத்திலும் பரபரப்பு தோற்றி கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூர்ண பூசம் அரசியல்வாதிகள் பெண்களுக்கு உதவியால் உயர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செல்லுங்க. அது அரசியல் ரீதியான துறையில் இருக்கவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து விதங்களிலும் நன்மையே பெறும் கிரக காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு சுபகாரியங்கள் வாய்ப்புகள் தேடி வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுதுங்க. கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாட்களாக இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமையும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு அடிக்கடி வரலாம். அதுவும் தீர்ந்து போகும். அதில் கொஞ்சம் சற்று கவனமாக இருங்கள். நன்மையும் உண்டாகும். தொழில் வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறேன். குடும்ப பிரச்சனைகள் சிறு சிறிதாக இருந்தால் அதுவும் உங்களுக்கு முடிவுக்கு வரும். வெளிவட்டார பழக்கங்கள் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் நிலைமை இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து 15 நாட்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, உடன்பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சிறந்த நாட்களுக்கும் இருக்குது. அவரவருக்கு சில தியாகங்களை நீங்கள் செய்வீங்க. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உங்களுக்கு அதிகம். அவர்களின் உதவியும் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அதில் உள்ள பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக நிலவக்கூடிய அடுத்த 15 நாட்கள் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து உங்களோட நடத்தை பொன் பொருள் ஆபரண சேர்க்கையும் அதிகமாக சேரும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளை பொறுத்தவரை வெளிநாடு பயணம் செல்வார்கள் அப்படிங்கிறதையும் சிறந்ததாக தெரிவிக்கப்படுதுங்க. அது மட்டுமல்ல, பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் திங்கள்தோறும் சிவனையும் அம்பாளையும் நீங்கள் கோயிலுக்கு சென்று வணங்குங்க. சிவன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள சிவன் ஆலயத்தில் நீங்கள் நெய் விளக்கேற்றி நீங்கள் அது மட்டுமல்லாது நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களை கஷ்டங்கள் நீக்கி இன்பம் பெறலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அதிர்ஷ்ட கிழமைகள் உங்களுக்கு எப்போ வரப்போகுது வளர்ப்பிறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கள் புதன் வெள்ளியில் வரப்போகுதுங்க. தேய்பிறை பார்த்திங்கன்னா திங்கள் புதன் வியாழனுங்க.
சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு எந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16, 17. அதிர்ஷ்ட தினங்களாக உங்களுக்கு என்னென்ன நாட்கள் 9, 10, 11ங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய பெற்றிருக்கு. இதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் சுபகாரியங்களை செய்யலாம். அதுவும் சிறந்த முறையில் காணப்படுங்க. இது போன்ற உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் அல்லாது பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.